ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க குயிக்காக எப்படி ஒரு அழகான ஸ்க்ரன்ச்சி வந்து மீதமான துணியில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்க போக மிச்சிருந்த துணி. இதை வந்து நான் ரெண்டாக எடுத்திருக்கேன், அதாவது டபுளாக இருக்குது. லென்த்தாக காட்ட முடியாதுங்கிற காடி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 21 இன்ச் அளவுக்கு இருக்குது. 21, 22 அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவு இதோட அகலம் இருக்குது. சரிங்களா, 3 இன்ச்சு அகலம், இப்போ 21 இன்ச்சு உயரம் வந்து ரெண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ 42 இன்ச். அப்புறம் இலாஸ்டிக் வந்து நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஏன்னா என் கையோட மணிக்கட்டில் வந்து நான் வந்து ரப்பர் பேண்டை வச்சு இலாஸ்டிக்கை வந்து மடக்கி வைக்கும் போது 11 இன்ச்சு சுற்றளவு வந்துச்சு. ஸோ 11 இன்ச் அளவுக்கு நீங்கள் இலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த துணியில் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலேருந்து ஒரு அரை இன்ச்சில் 1 இன்ச் அளவுக்கு இடத்த விட்டு, மேலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட ஆரம்பிங்க ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது நான் மேலேருந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டு நடுவுலேருந்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்டு வரேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பிசுறு இல்லாத துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப பிசுறு கிளம்பும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க துணி. சரிங்களா, அகலத்தை 4 இன்ச் அளவுக்கு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் சிசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி முடிக்கும் போது 1 இன்ச் அளவுக்கு நான் இடத்த விட்டுட்டு தான் முடிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஊக்கு மூலயமா என்ன பண்ண போகிறேன், ஊக்கு இருந்தால் சரி, இல்லை அதை பெரட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் வச்சுருந்தாலும் சரி. இப்போ வந்து நான் பின்புறம் தானே நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ நல்ல பக்கத்தை வந்து நான் பெரட்டி எடுக்க போகிறேன். நான் ஊக்கு வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால நான் ஊக்கு வச்சு பண்ணுறேன். சரிங்களா, நான் வந்து ஃபுல்லாக இப்போ பெரட்டி எடுத்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு இடம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் விட்ட பகுதியை வந்து இப்படி கையில் வந்து விரித்து எடுத்துக்கோங்க. விரித்து எடுத்துட்டு அந்த நல்ல பக்கமோ இந்த நல்ல பக்கமோ 2 நல்ல பக்கமோ ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டி ஒரு 2 தையல் கூட நீங்கள் தாராளமாக போடுங்க. இது நல்லா அந்த பீஸை வந்து விரிச்சிட்டு நல்ல பக்கம் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுவாங்க. சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி போடுறதுல என்ன ஆகும்னா நம்ம வந்து தச்சா கூட அதோட பிசுறு வந்து வெளியில் தெரியாது, அது தச்ச மாதிரி தெரியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 2 தையல் வந்து அதில் போட்டுட்டேன். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக ஹெம் பண்ணுற மாதிரி ஊசி வச்சு பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பிசுறு நீங்கள் தச்சது அந்த அடையாளமே தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இலாஸ்டிக் எடுத்தேன் பார்த்தீங்களா, இலாஸ்டிக் எடுத்ததையும் நான் ஒரு ஊக்கு மூலியமாகவே வந்து உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு சைடு விட்டு இன்னொரு சைட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். எப்படி நம்ம பேண்ட்டோட நாடா வந்து நம்ம கோர்ப்போமோ அதே மெத்தடில் தான் இதையும் வந்து நம்ம கோர்த்து எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்னொரு சைடு கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இலாஸ்டிக், அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் லைட்டாக விட்டுட்டாலும் மொத்தமாக உள்ளே போயிடும். இப்போது நான் வந்து 2 சைடு போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நான் முடிச்சு போடுறேன். நீங்கள் முடிச்சு போட இஷ்டப்படல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து நீங்கள் அப்படியே மிஷின்லேயே கொடுத்து 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து முடிச்சே போட்டுறேன். முடிச்சு போட்டு நல்லா இழுத்து பாருங்கள் முடிச்சு அவுறுதா இல்லைன்னு. அவுறாத மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப வந்து. அண்ட் இலாஸ்டிக் சொல்ல மறந்துட்டு 1/4 இன்ச் அளவு, இல்லை இந்த கொரோனா டைமில் மாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இலாஸ்டிக் கொடுத்துட்டாங்களா, அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. பெருசாக இலாஸ்டிக் போட்டுறதுங்க. எந்த அளவுக்கு நம்ம இலாஸ்டிக் சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பர் பேண்ட் அந்த ஸ்க்ரன்ச்சியோட லுக் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஹெம் பண்ணுறதுக்கு இது எனக்கு டைம் இல்லை. இது வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணல, ஜஸ்ட் வீட்டுக்காக பண்ணுறதுனால நான் வந்து சும்மா அப்படியே மிஷினில் தையல் போட்டேன். இல்லை நீங்கள் இது சேல்ஸ் பண்ணுறணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெம் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு மணிக்கட்டில் போடும்போது கரெக்டாக இருக்குது. இது 2ஆக நான் மடிக்கி போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து நம்ம துணியில் யூஸ் பண்ணுறது முடிக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம முடி கொட்டுறதும் கம்மியாகும், முடி உடையும் பார்த்தீங்களா அதுவும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார்